எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் இலூஷன்ஸ், மாயை. ஆக்சுவலாக இந்த டாப்பிக்கை பற்றி பேச சொல்லி நம்ம ஃபாலோவர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட கொஸ்டின் என்னென்னா, நம்மளோட சித்தர்கள், ஞானிகள் இவங்க எல்லாமே மாயைன்னு சொல்கிறாங்களே, இந்த மாயைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் அந்த மாயையை நம்மளால் உணர முடியுமா? அப்படி உணர முடியும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஸோ இதுதான் அவங்க கேட்ட கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு மாயைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மாயைனா பேசிக்காக என்ன? இருக்கிறத வேறு ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறது. ஆக்சுவலாக அங்கே இருக்கிறது வேறு, நம்ம பார்க்குறது வேறையாக இருக்கும். அதை தான் நம்ம மாயைன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்போ நான் நைட்டு நடந்து போயிட்டுருக்கேன். நான் நடந்து போயிட்டுருக்க பாதையில் ஒரு பெரிய பாம்பு இருக்குது. அண்ட் அதை பார்த்த உடனே எனக்குள்ளே ஒரு பயம் க்ரியேட் ஆகுது. ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடுறேன். கொஞ்ச நேரம் நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். அந்த பாம்பு நகராமல் அப்படியே இருக்குது. சரி, ஓகே, அது ஒரு வேளை செத்துருச்சோ அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட இருந்த தீப்பெட்டி எடுத்து அதை கொளுத்தி அந்த வெளிச்சத்தில் நான் அதை பார்க்குறேன். பார்த்தா அது ஒரு கட்டை. அது ஃபஸ்ட்லேருந்தே அங்கே வெறும் கட்டை மட்டும்தான் இருந்திருக்கு. அதை நான் பாம்பாக பார்த்தது இருக்குல்ல, அதுதான் மாயை. அங்கே இருக்கிறதா பார்க்காம வேற ஒரு விஷயமாக நான் பார்க்கறது. அப்படி நான் வேற ஒரு விஷயமாக பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு பயம் க்ரியேட் ஆகுது. அது வெறும் கட்டை தான் இருக்குதுன்னு நான் பார்த்துருந்தேன், எனக்குள்ளே பயம் வந்திருக்காது. ஸோ அதை நான் வேற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அப்படிங்கிறப்போ எனக்குள்ளே ஒரு பயம், பதட்டம் இதெல்லாமே உருவாகுது. சரி, ஓகே, அப்போ சித்தர்கள், ஞானிகள் இவங்க எல்லோரும் மாயைன்னு எதை சொல்கிறாங்க? அப்போ எதை இருக்கிறத நம்ம பார்க்கல. இதுக்கு ஆன்சர் ஒரு மாதிரி பிளண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் அதுதான் ட்ரூத்தும் கூட. ஸோ இங்கே நம்ம எதையுமே இருக்கிறதா பார்க்கல. அதுதான் பிரச்சனை. பட் இந்த பிரச்சனையை நம்மளால் சரி பண்ண முடியும், நீங்கள் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது. இப்போ உதாரணத்துக்கு இங்கே யானை, சிங்கம், கரடி, குரங்கு இதெல்லாம் இருக்குது. இப்போ இந்த யானை நான் யார் அப்படிங்கிற கேள்வி கேட்டு தன்னை உணர்ந்துருச்சு. என்ன உணர்ந்துச்சு? நான் யானை கிடையாது, நான் ஒரு பிஸ்கெட் அப்படின்னு சொல்லி உணர்ந்துருச்சு. இப்போ இந்த யானை சிங்கத்துக்கிட்ட சொல்லுது, நீ உன்னை சிங்கம் நினச்சிட்ருக்க, என்னை யானை நினச்சிட்ருக்க, ஆனால் இங்கே நீ சிங்கமும் இல்லை, நான் யானையும் இல்லை, நம்ம எல்லாருமே வெறும் பிஸ்கெட்டரா அப்படின்னு சொல்லுது. இது நீங்கள் இந்த சபரிமலை சீசன்லாம் நீங்கள் பார்க்கலாம். மாலை போட்டிருக்கவங்க எல்லாருமே எல்லாரையும் சாமி சாமின்னு கூப்பிடுவாங்க. பட் இப்போ அது ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரலாக ஆயிடுச்சு. மாலை போட்டால் எல்லாரையும் சாமின்னு கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி. பட் அதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் சபரிமலைக்கு மாலை போட்டு சுத்தபத்தமாக இருந்து விரதம்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி இருமுடி கட்டிட்டு நான் நடந்தே காடு மலை இதெல்லாம் கடந்து சபரிமலை சன்னதிக்கு நான் போயிட்டு வரேன். அப்படிங்கிறப்போ எனக்குள்ளே இருக்கிற அவேர்னஸ் ரைஸ் ஆகும். இதுவே ஒரு 18 வருஷம் நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்படிங்கிறப்போ என்னோட கான்ஷியஸ்னஸ் ஒரு மெச்சூர்ட் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கும். நான் உண்மையை உணர்ந்திருப்பேன். என்ன உண்மையை உணர்ந்திருப்பேன்? நான் இந்த ஹியூமன் ஃபார்மில் இருக்கேன், ஆனால் நான் யாருன்னா நான் ஒரு கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த உண்மையை நான் உணர்ந்திருப்பேன். கான்ஷியஸ்னஸ்னால் என்ன? உணர்வு. ஸோ உணர்வு அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு ஸ்பேஸ் தேவை கிடையாது, டைம் தேவை கிடையாது. ஸோ இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த க்ரியேஷனே ஸ்பேஸ்க்குள்ளே அடங்கியிருக்கு. மொத்தமாக இருக்க 5 எலமெண்ட்ஸில் ஸ்பேஸுங்கிற ஒரு எலமெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹெச்எஸ் ஈத்தர், அதை நீங்கள் எடுத்துக்கும்போது அதுக்குள்ளே தான் மற்ற 4 எலமெண்ட் இருக்குது. பட் அந்த ஸ்பேஸே ஒரு எலமெண்ட். அப்போ இந்த ஸ்பேஸ் எப்படி க்ரியேட் ஆச்சுன்னா, அதுக்கு மேலே இருக்கிறது தான் அந்த உணர்வு நிலை. ஓம் அப்படின்னு சொல்லுவோம். ஓம் நம சிவாய. ஓம்னா என்ன? அப்சல்யூட் கான்ஷியஸ்னஸ், அதாவது முழுமையான உணர்வுன்னு அர்த்தம். முழுமையான உணர்வு, அதுக்குள்ள நமசிவாயம் இருக்கு, விச் இஸ் 5 எலமெண்ட்ஸ். புரியுதா உங்களுக்கு? இது ஒரு ரிலிஜியனான ஒரு விஷயம் கிடையாது. இது சயின்டிஃபிக்கான ஒரு ஃபேக்ட். நம்ம சயின்ஸில் பண்ணுற பிரச்சனை என்னென்னா, நம்ம எல்லோரும் இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம். பட் அதை தாண்டி இருக்கிற கான்ஷியஸ்னஸ் கிட்டே நம்ம போகிறது கிடையாது. ஸோ அந்த கான்ஷியஸ்னஸ் தான் இங்கே மேட்ரு. இப்போ நான் என்ன கான்ஷியஸ்னஸை நான் உணரும் போது, ஏன்னா இது நான் ஒரு டேட்டாவாக அப்சர்வ் பண்ணிக்கிறது மட்டும் கிடையாது. ஒரு டேட்டாவாக இப்போ நான் என்ன கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லிக்கிறதுனால எனக்கு அதை உண்மை தெரிஞ்சிட போகிறது கிடையாது. ஏன்னா அதை நான் உணர்ந்தால் மட்டும்தான் எனக்கு அது தெரியும். அதை உணராமல் அதை ஒரு டேட்டாவை நான் உள்ளே எடுத்துக்கிறதுனால எந்த ஒரு பயனும் இல்லை. ஸோ இப்போ இந்த சபரிமலைக்கு வருவோம். 18 வருஷம் நான் ப்ராப்பராக விரதம் இருந்து டிசிப்ளினாக நான் போயிட்டு வர்றப்போ என்னோடய அவேர்னஸ் ரைஸ் ஆகியிருக்கும். நான் ஒரு கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற அந்த உண்மையை உணர்ந்திருப்பேன். ஆக்சுவலாக இந்த கான்ஷியஸ்னஸ் தான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம். ஸோ விச் இஸ் பேசிக்கலி சாமி. இந்த ஃபார்ம் நான் கிடையாது, நான் என் உடம்பு கிடையாது, நான் என் மைண்ட் கிடையாது. நான் ஒரு கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன்.
அண்ட் அந்த ட்ரூத்தை நான் ரியலைஸ் பண்ணும்போது என்னை சுற்றி இருக்க எல்லாமே வந்து கான்ஷியஸ்னஸ்ங்கிறத நான் பார்ப்பேன். எப்படி இந்த யானை வந்து தன்னை ஒரு பிஸ்கெட்டுன்னு உணர்ந்துச்சோ, அதை சுற்றி இருக்கிறத பார்க்கும்போது, டேய் நீயும் பிஸ்கெட் தான்டா, நீ வந்து பார்க்கறதுக்கு சிங்கம் மாதிரி இருக்கு, ஆனால் நீ சிங்கம் கிடையாது, நீயும் பிஸ்கெட் தான் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்லுதோ, நான் என்னை கான்ஷியஸ்னஸ்ன்னு உணரும் போது என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தவங்க ஒரு அடையாளத்தில் ஆண், பெண், ஏழை, பணக்காரன் இந்த மாதிரி எந்த ஒரு லேபிளும் இல்லாமல், அது எல்லாத்தையும் கடந்து என்னால் அந்த உண்மையாக பார்க்க முடியும். ஸோ அப்படி நான் பார்க்கும்போது சாமின்னு நான் கூப்பிட்றேன். ஏன் நான் கூப்பிட்றேன்? நான் அந்த ட்ரூத்தை பார்க்குறேன். நீ இந்த ஃபார்ம்லாம் கிடையாதுடா, நீ வந்து சாமி. ஸோ நான் எல்லாருமே சாமின்னு சொல்லி நான் கூப்பிட்றேன். ஸோ இந்த கம்பேரிசன் வந்து உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்மளோட சித்தர்கள், ஞானிகள் இவங்க எல்லாரும் மாயின்னு எதை சொல்கிறாங்கன்னா, இங்கே கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான் இருக்குது, ஆனால் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு அடையாளங்களை தூக்கிட்டு அதுதான் நான் சொல்லிட்டு ஓடிட்டுருக்கோம். ஆனால் அது எல்லாமே மாயைடான்னு சொல்கிறோம். இது வந்து கான்செப்சுவலாக உங்களுக்கு புரியலாம், பட் இது உணர்வு பூர்வமாக தெரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் வந்து பெரிய டாஸ்கே. இப்போ வந்து இந்த சபரிமலை கான்செப்டே எடுத்துட்டோம்னா ஒரு 18 வருஷங்கிறது வந்து எவ்வளோ பெரிய ஒரு நம்பர். ஸோ இயர்ஸ் வைஸில் அப்போ வந்து 18 வருஷம் இருந்தால் தான் லைக் சபரிமலை இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணால் தான் எனக்கு வந்து உண்மை புரியுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அது வந்து ஒரு சிஸ்டம், ஒரு ஸ்ட்ரக்சர். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அது நடக்குமான்னு கேட்டால் எஸ் நடக்கும், சரியாக ஃபாலோ பண்ணால். பட் எத்தனை பேர் அதை சரியாக ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க? 100ல் ஒரு 5 பேர் இருப்பாங்களா? அதுவே ரொம்ப அதிகம் ஆக்சுவலாக. ஸோ எங்கள் ஊர் சைட்லாம் வந்து குருசாமின்னு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, சும்மா போயிட்டு அந்த எங்கெங்கெல்லாம் எந்தெந்த கோவிலுக்கு போகணும், என்னென்ன பண்ணணும், அதாவது ரிச்சுவல்ஸ் என்னென்னலாம் பண்ணணும்னு தெரிஞ்சால் குருசாமின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து இந்த குருசாமிங்கிற அந்த ஸ்டேட்டஸே ஏன் கொடுக்குறாங்கன்னா, அதாவது ஒரு 18 வருஷம் ஒருத்தவங்க போயிட்டு வந்தால் தான் குருசாமிங்கிற ஒரு ஸ்டேட்டஸே கொடுப்பாங்க. அதுவும் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா, தான் யாருங்கிற அந்த உண்மையை உணர்வு பூர்வமாக உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அதை கொடுப்பாங்க. மாலை போட்டுட்டு அவன் தம் அடிக்கிறானுங்க, சும்மா டூருக்கு போகிற மாதிரி போயிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி டைம் பாஸ்க்கு பண்ணுற மாதிரி தான் இருக்குது. யாரும் ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. பட் பண்ணுறவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் இருக்கும். எல்லா ரிலிஜன்லையும் ஏதோ ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. பட் காலப்போக்கில் அதை வந்து ப்ராப்பராக புரிஞ்சிக்காமல், அதை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல், அது வந்து ஒரு ரிச்சுவல் மாடலுக்குள்ளே மாறிடுது. ஸோ கம்மிங் டு த லாஸ்ட் கொஸ்டின், இவங்க கேட்ட அந்த கடைசி கொஸ்டின் என்னென்னா, எப்படி வந்து இந்த மாயையை நான் உணர்றது அப்படிங்கிற அவங்க கேட்டிருந்தாங்க. இந்த மாயையை உணரணுன்னா பேசிக்காக நீங்கள் ட்ரூத்தை ரியலைஸ் பண்ணணும். ட்ரூத்னா நம்ம இங்கே என்னென்னு சொன்னோம், கான்ஷியஸ்னஸ். இது எப்படி ரியலைஸ் பண்ணுறது அப்படின்னா மெடிடேஷன். அதை தாண்டி வேறு வழியே இல்லை ஆக்சுவலாக. இந்த உலகத்தில் எத்தனை சிஸ்டம் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாலும் அட் த எண்ட் அது எங்கே வந்து முடியும்னா மெடிடேஷனில் தான் வந்து முடியும். உங்களுக்குள்ளே அந்த மெடிடேஷன் நடக்கணும். நீங்கள் மெடிடேஷனை ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களோட அவேர்னஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அந்த அவேர்னஸ் எப்போ ஒரு மெச்சூரிட்டி ஆகுதோ அப்போது உங்களுக்கு இந்த உண்மை வந்து ரிவீல் ஆகும். தினமும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு 1/2 hour, சாயந்தரம் ஒரு 1/2 hour. இப்போ நான் அதை பண்ணிட்டேன்னா உடனே எனக்கு வந்து ஞானம் பிறந்துருமா? கிடையாது. இப்போ இந்த சபரிமலைன்னு ஒரு கான்செப்ட் சொல்லும்போது ஒரு 18 வருஷம் நான் சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு லாங் டேர்ம் ப்ளே பண்ண வேண்டிய ஒரு கேம். ஸோ இது வந்து ஒரு 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் நடக்கிற ஒரு, அதில் உங்களுக்கு ஒரு க்ரோத் இருக்கும், ஒரு சேஞ்ச் இருக்கும். பட் வந்து அல்டிமேட் ட்ரூத்தை நீங்கள் ரியலைஸ் பண்ணிங்களான்னு கேட்டால் இட் டேக்ஸ் டைம். ஸோ அப்போ என்ன மெடிடேஷன் பண்ணலாம்? நான் வந்து ஒரு 3 வேரியேஷன் உங்களுக்கு சொல்லித்தரேன், 3 எக்ஸாம்பிள்ஸ். இதில் உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மெடிடேஷன் மெத்தட் வந்து பிரெத்தை வாட்ச் பண்ணுறது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஒரு மாதிரி சூரிய நமஸ்காரம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு நீங்கள் மெடிடேஷன்லாம் பண்ணணுன்னா உங்களுக்கு வந்து பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஒரு சூரிய நமஸ்கார் ஒரு 2 to 3 sets அது மாதிரி பண்ணிவிட்டு மெடிடேஷனில் நீங்கள் உட்காரலாம். அண்ட் ஒரு 30 minutes மினிமம். அப்படி ரொம்ப 30 minutes கஷ்டமாக இருக்குது, நான் ரொம்ப பிகினராக இருக்குன்னா 15 minutesல ஸ்டார்ட் பண்ணுங்கள். உட்காந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் பிரெத்தை வாட்ச் பண்ணலாம். சொல்கிறதுக்கு சிம்பிளாக இருக்கும், அந்த மெத்தட் சிம்பிளாக இருக்கும், பட் அதை ஃபாலோ பண்ணுறது சிம்பிள் கிடையாது. ஸோ அடுத்தது வந்து நீங்கள் சவுண்ட் யூஸ் பண்ணி மெடிடேட் பண்ணலாம். அதே மாதிரி தான் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு யோகாலாம் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் உட்காந்துட்டு உங்கள் கண்ணை மூடிக்கோங்க. நீங்கள் மூடிட்டு உங்களை சுற்றி கேட்குற சவுண்ட் இருக்குல்ல, தூரத்தில் வந்து ஒரு பைக் போகிற சவுண்டாக இருக்கலாம், ஃபேன் ஓட்டுற சத்தம், தூரத்தில் ஒரு பறவை கத்துறது, ஸோ அப்புறம் ஒரு ஆட்டோ போகுது, அதுக்கப்புறம் ஒரு ஹாரன் அடிக்கிற சவுண்ட். இது வந்து கான்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து எனக்கு இப்போ இந்த மொமெண்ட்டில் எனக்கு கேட்டுட்டு இருக்குது, நான் லிசன் பண்ணுறது. ஸோ இது வந்து கண்டினியூஸாக இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த சவுண்ட்ஸ்லாம் போயிட்டு தானே இருக்குது. ஆனால் அதை நான் கவனிக்கிறேன்னா இல்லை, நான் மைண்ட்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். அதாவது இப்போ வந்து ஒரு பைக் ஹாரன் சவுண்டு கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்தவங்க ஹாரன் அடிக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கிறப்போவே என் மைண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ப்ரெசன்ட் மொமெண்ட்லேருந்து நான் விலகி வந்துட்டேன்.
ஸோ நீங்கள் மறுபடியும் வந்து சவுண்டை வந்து லிசன் பண்ண ஆரம்பிக்கணும். இது வந்து கொஞ்சம் சில நேரங்களில் சில நாட்களில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில நேரங்களில் அதை பண்ண ஆரம்பிக்கும்போது ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக மைண்ட் ஒரு பக்கம் சவுண்டு க்ரியேட் பண்ணிட்டுருக்கும், அங்கே ஒரு சவுண்டு போயிட்டுருக்கும், ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும். பட் இதுவும் ஒரு மெத்தட். நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா நீங்கள் பண்ணலாம். தேர்ட் மெத்தட் வந்து ஏதோ ஒரு மந்திரத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் ஸ்டார்டிங் சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வெறும் மந்திரத்தை தான் சேன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து அந்த மந்திரத்தோட அர்த்தம்லாம் உணர்வு பூர்வமாக உங்களுக்குள்ளே இறங்கும். இப்போ வந்து நான் ஓம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறப்போ நான் வந்து அந்த அப்சல்யூட் கான்ஷியஸ்னஸை நான் உணர்வேன். எனக்குள்ளேருந்து பார்த்துட்ருக்கேன் அந்த கான்ஷியஸ்னஸோட நான் வந்து டக்குன்னு அதை கனெக்ட் பண்ணுவேன். ஸோ அடுத்தது நமசிவாயம், 5 எலமெண்ட்ஸ். அந்த 5 எலமெண்ட்ஸ்குள்ளேயுமே வந்து இந்த உணர்வு நிலை தான் இருக்குதுங்கிறத நான் உணர்றது தான் வந்து மெடிடேஷன் பேசிக்காக. அதெல்லாம் வந்து உங்களால் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் பண்ண முடியலனாலும் நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை சேன் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா அதே மாதிரி தான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு யோகாலாம் பண்ணிட்டு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு எந்த ஒரு ஜபமாலையாக வேணாலும் இருக்கட்டும், அதில் பீட்ஸ் இருந்தால் போதும். அது எதில் செஞ்சுருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ஏதோ ஒரு ஜபமாலையை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பீட்ஸுக்கும் ஓம் நமசிவாயம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்கள் மனசுலேருந்து சொல்லுங்கள். நான் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக சத்தமாக சொல்கிறேன். பட் நீங்கள் உங்கள் மனசுலேருந்து சொல்லிவிட்டு கண்டினியூஸாக அது நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் மைண்டு வந்து எங்கேயாவது டீவியேட் ஆகும். திரும்ப மறுபடியும் சென்டருக்கு கொண்டு வாங்க. சென்டருக்கு கொண்டு வந்து ஓம் நமசிவாயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். இப்படி நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது மெடிடேஷன் நடக்கும். அதுக்கு வந்து நம்ம ஒரு எஃபர்ட்டு போடுறோம். ஆனால் நமக்கு வந்து மெடிடேஷன் நடக்கிறதுங்கிறது வேறு. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இப்படி உட்காந்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்கிறது இதெல்லாமே வந்து ஒரு எஃபர்ட். பட் எனக்கு வந்து மெடிடேஷன் நடக்குதா அப்படிங்கிறது வந்து அது நம்ம கையிலே கிடையாது. அது நமக்கு நடக்கும். ஸோ நம்மளோட வேலை என்னென்னா டெய்லி நம்ம அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. இதுதான் இருக்கிறதுலே பெரிய டாஸ்க்கு. மெடிடேஷன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக உட்காந்து நீங்கள் பிரெத்தை வாட்ச் பண்ணுறதுங்கிறது யார் வேணாலும் பண்ணலாம்ல. ஆனால் அதை உட்காந்து பண்ணணும்ல, உட்காரணும்ல, அதுதான் கஷ்டம். ஒரு 2 நாள் பண்ணுவாங்க, 3 நாள் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஒரு வாரம் பண்ணுவாங்க. அப்படியே அது ஃபேஸ் அவுட் ஆகிடும். தினமும் வந்து மெடிடேட் பண்ண உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் சில நாள் வந்து உங்களுக்கு ரொம்ப மோசமாக போகும். ஒன்றுமே நடக்காது. சும்மா உட்காந்துருப்பீங்க, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாகவே இருக்கும். ஒரு பெருசாக எந்த ஒரு ஃபீல் எதுவுமே நடந்திருக்காது உங்களுக்கு. பட் ஸ்டில் நீங்கள் வந்து அன்றைக்கி அதுக்கான ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்திங்களே, இட் கவுண்ட்ஸ். அதே மாதிரி சில நாள் வந்து நீங்கள் உங்களுக்கு மெடிடேட் பண்ணுற மூடே இருக்காது. ஒரு மாதிரி என்னடான்னு சொல்லுவோம். பட் சரின்ட்டு போய் உட்காருவீங்க. வேறு லெவலில் உங்களுக்கு மெடிடேஷன் நடக்கும். ஸோ எப்போ வந்து உங்களுக்கு மெடிடேஷன் நடக்குங்கிறது யார் கையிலுமே கிடையாது. பட் நீங்கள் வந்து தினமும் ப்ரெசென்ட் ஆகுறீங்களா? ஸோ இப்படி நீங்கள் தினமும் மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீங்கள் மெடிடேஷனை பண்ணும்போது உங்களுக்குள்ள அவேர்னஸ் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கும். அண்ட் ஒரு பாயிண்டில் அந்த ட்ரூத் ரிவீல் ஆகும். அது எப்படி ஆகும், என்ன ஆகும், அது யாராலையுமே வந்து உங்களுக்கு வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது உங்களுக்கு நடக்கும். அவ்வளோதான். அது இட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். ஸோ விஷயம் என்னென்னா நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ இந்த ப்ராக்டிஸ் இதெல்லாமே வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. நீங்கள் ஜிம்முக்கு போய்ட்டு ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணால் என்ன ஆகும், அதே மாதிரி தான். ஒரே நாளில் நமக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. பட் ரெகுலராக பண்ண ஒரு சேஞ்சஸ் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். உங்கள் செல்ஃபும் உங்கள் மைண்டுக்கும் அந்த டிஸ்டன்ஸ் அது வந்து க்ரியேட் ஆகும். ஸோ உங்களால் உங்கள் மைண்டை வந்து கிளியராக வாட்ச் பண்ண முடியும். அந்த மைண்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க அந்த அடையாளம் தான் இல்யூஷன். அதுலேருந்து க்ரியேட் ஆகிற அந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த செல்ஃப் தனியாக இருக்குல்ல, அந்த செல்ஃப் தான் ட்ரூத், ரியாலிட்டி. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உட்காரலாம். அப்படி உட்காந்தாலும் மெடிடேஷன் சில நாள் நடக்கும், சில நாள் நடக்காது. பட் அதெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதை தான் வந்து இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். See you guys next video. Bye.